Hi my dear students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10th NCERT-யோட Chapter 12 Surface Area and Volume-ஓட Example 2 பார்க்கலாம். A decorative block shown in the figure 12.7 is made up of two solid. So solidனாலே நம்ம படிச்சிருப்போம் 3D and 2D ஷேப்ல 2Dனா ஃப்ளாட்டா இருக்கும். இதே இது 3Dனா நல்லா கனமா சாலிடா இருக்கும். திடமான இருக்கிறத சாலிட்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கியூப் அண்ட் ஹெமிஸ்பியர். இந்த ரெண்டு ஷேப்பால அந்த டெக்கரேட்டிவ் பிளாக் என்ன ஆயிருக்கு மேடப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க டயக்ராம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ கீழே உள்ளது என்ன இருக்குது கியூப், மேலே என்ன பண்ணியிருக்காங்க ஹெமிஸ்பியர். கியூபுக்கு மேலே ஹெமிஸ்பியர் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டெக்கரேட்டிவ் திங்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கிவன் பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டின். இதுவரை ஒரு டெக்கரேட்டிவ் பிளாக் இருக்கு, அது ரெண்டு சாலிட் ஷேப்பால மேடப் ஆயிருக்கு. அந்த ரெண்டும் என்னென்ன, ஒன்னு கியூப் ஒன்னு ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட் த பேஸ் ஆஃப் த பிளாக் இஸ் கியூப். அப்பனா கீழே உள்ளது என்னன்னு சொல்லிட்டாங்க கியூப் வித் எட்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 5 சென்டிமீட்டர். ஸோ ஒவ்வொரு எட்ஜஸ்மே எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 5 சென்டிமீட்டர். கியூபோட ஒவ்வொரு எட்ஜஸ் சொல்லியாச்சு 5 சென்டிமீட்டர். அண்ட் ஹெமிஸ்பியர் ஃபிக்ஸ்டு ஆன் த டாப். ஸோ கியூபுக்கு மேலே என்ன ஆயிருக்கு ஹெமிஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஸ் அ டயாமீட்டர் 4.2 சென்டிமீட்டர். ஸோ ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க 4.2 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாக். இந்த பிளாக்குக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா ரெண்டு ஷேப்புக்கும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும், சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியானா என்னது, ஃபர்ஸ்ட் ஒரு 3D ஷேப்க்கு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டீரியர் வெளியே உள்ள ஏரியா மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 3Dயை பொறுத்தவரை இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்னு ரெண்டு இருக்கு. வெளியே உள்ளது கிஃப்ட் ரேப்பர் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே உள்ள பாக்ஸை மட்டும் ரேப்பர் பண்ணுவோம். இதே இது பெயிண்ட் அடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், வெளியே உள்ள திங்ஸ்க்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கிறது. அது வெளியே உள்ள ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது சர்ஃபேஸ் ஏரியா. எக்ஸ்டீரியர் ஆஃப் 3D ஷேப்னா இட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா. இதே இது உள்ள உள்ளது இன்சைடு இன்டீரியர் இன்சைட்ல உள்ள ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வால்யூம் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நமக்கு ப்ராப்ளம்ல சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க சொல்லியிருக்காங்க. அப்ப சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம எதை பார்க்கணும், வெளியே உள்ள ஏரியா மட்டும்தான் பார்க்க போறோம். வெளியே நமக்கு இந்த ஷேப் எப்படி தெரியுது, இந்த டெக்கரேட்டிவ் பிளாக் எப்படி தெரியுது, அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் என்ன ஷேப்ல இருக்கு, ரெண்டுமே என்ன ஷேப்ல இருக்கு, காம்பினேஷன் ஆஃப் நமக்கு என்னென்ன ஷேப்ல இருக்கு, கியூப் அண்ட் ஹெமிஸ்பியர். ஸோ இப்போ இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு ஷேப்புமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். ப்ராப்ளம்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், கியூப் யூஸ் பண்ண போறோம், ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். கியூப் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ், இட் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ். அப்போ இங்க என்ன ஃபார்முலா யூஸ் ஆக போகுது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா யூஸ் ஆக போகுது. ஹெமிஸ்பியர்னா ஹெமிஸ்பியர் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ், இட் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள கிவன் எழுதியிருக்கோம். இந்த டெக்கரேட்டிவ் பிளாக் வந்து என்ன காம்பினேஷன்ல இருக்கு, கியூப் அண்ட் ஹெமிஸ்பியர் காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ கொஸ்டின்ல கியூப் அண்ட் ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா போர்ஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். கியூப் போர்ஷன் இங்க ஃபார் ஹெமிஸ்பியர், போர்ஷன். ஏன்னா நமக்கு கொஸ்டின்ல வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பிளாக் இருக்கு, அது ரெண்டு ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஒன்னு கியூப் இன்னொன்னு ஹெமிஸ்பியர். ஸோ அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. கியூப்ங்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ், இட் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ். இதோட ஃபார்முலா என்னது 6a², ரைட். ஸோ ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஏங்கிறது என்னது எட்ஜஸ் தான். எட்ஜஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எட்ஜஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர். டயக்ராம்லயும் என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு எட்ஜஸும் நமக்கு எவ்வளவு இருக்கு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க.
இங்கே நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 6 into 5 into 5. So 30 into 5. So answer is 150 centimeter square. Find out பண்ணியாச்சு. Total surface area is equal to 150 centimeter. ஹெமிஸ்பியருக்கு பார்க்கலாம். ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னது? ஹெமிஸ்பியர் ஃபர்ஸ்ட் curved surface or total surface? It is curved surface area is equal to ஃபார்முலா என்னது? 2 pi r square. ஸோ இங்க நமக்கு ரேடியஸோட வேல்யூ வேணும். ஸோ ரேடியஸோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? ரேடியஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 4.2 சென்டிமீட்டர். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பைக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க? 22/7. ஸோ ரேடியஸ்னா 4.2 divided by 2. அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 2.1 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வரும்போது அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஹெமிஸ்பியருக்கு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம் அந்த போர்ஷனுக்கு. 2 ஷேப் இருக்கு. என்னது? கியூப், ஹெமிஸ்பியர். இதுக்கு கிவன் எழுதியாச்சு. கியூபோட போர்ஷனை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாக் கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியானா என்ன சொல்லியிருக்கோம்? வெளியே உள்ள போர்ஷன் மட்டும்தான். அப்ப இந்த கியூபுக்கு மேல ஹெமிஸ்பியரை வைக்கும் போது மேல உள்ள இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் தானே நமக்கு தெரியும். இதோட பேஸ் நமக்கு கவர் ஆகாது. கரெக்ட்டா? ஏன்னா ஒரு கியூபுக்கு மேல நம்ம இந்த என்ன வச்சிருக்கோம்? இதே இது ஒரு பாக்ஸ் மேல ஒரு சிரட்டைய வச்சாலும், அந்த சிரட்டையோட அடிப்பக்கம் நமக்கு தெரியுமா? தெரியாது. எது மட்டும் தெரியும்? கர்வ்டு மட்டும் தான் தெரியும். அப்ப எது தெரியாது? பேஸ் தெரியாது. அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும்போது நம்ம எத மைனஸ் பண்ணணும்? அந்த பேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் எனக்கு இன்வால்வ் ஆகாது நமக்கு. அப்படிங்கிறத சொல்லணும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி லைட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டுக்கு மேல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெக்கரேட்டிவ் பிளாக் தான். இந்த டெக்கரேட்டிவ் பிளாக் என்ன ஷேப்ல இருக்கு பார்த்தோம்னா, பேஸ் வந்து நமக்கு என்ன ஷேப்ல இருக்கு? கியூபாய்ட்ல இருக்கு. டாப் வந்து என்ன இருக்கு? ட்ரையாங்கிள்ல இருக்கு. கரெக்ட்டா? ஆனா அந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து நமக்கு தெரியுதா? மேல இருந்து பார்க்கும்போது தெரியாது. வெளிய இருந்து பார்க்கும்போது அதோட அடிப்பக்கம் நமக்கு தெரியல. அது என்ன ஆயிடுச்சு? உள்ள இன்டீரியர் பார்க்கும்போது தான் நம்ம அத கண்டுபிடிக்கணும். இப்ப எக்ஸ்டீரியர் போது நம்ம எது மட்டும் கண்டுபிடிச்சா போதும்? கியூபாய்டோடதும், இந்த ட்ரையாங்கிளோடதும். அப்போ அந்த ட்ரையாங்கிளோட பேஸ நம்ம என்ன பண்ணிறணும்? மைனஸ் பண்ண போறோம். இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். இந்த இமேஜஸ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. மேல உள்ள இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம வைக்கும்போது, இதோட பேஸ், இதோட அடிப்பக்கம் என்ன ஆயிடும்? மறைஞ்சிரும். வெளிய நமக்கு தெரியாது. அப்பனா இந்த அடிப்பக்கம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமே! அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஷேப்ல இருந்து இதோட பேஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கோ அத மைனஸ் பண்ண போறோம். சேம் நம்ம ப்ராப்ளம்லயும் நம்ம இப்ப அதுதான் பண்ண போறோம். சோ நம்ம ப்ராப்ளம்ல நமக்கு எப்படி பிளாக் குடுத்துருக்காங்கன்னா, கீழ உள்ள பேஸ்ல நமக்கு என்ன இருக்கு? கியூப் ஷேப் இருக்கு. டாப்ல என்ன ஷேப் இருக்கு? டாப்ல நமக்கு ஹெமிஸ்பியர் ஷேப் குடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியர். சோ கியூபுக்கு மேல ஹெமிஸ்பியர் வைக்கும்போது, ஹெமிஸ்பியரோட அடிப்பகுதி, தட் இஸ் ஹெமிஸ்பியரோட பேஸ் வந்து நமக்கு வெளிய தெரியாது. ஹெமிஸ்பியரோட பேஸ் என்ன ஷேப்ல இருக்கு? சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அப்ப இந்த சர்க்கிள் ஷேப்ப நம்ம என்ன பண்ணிரணும்? மைனஸ் பண்ணாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? குடுத்திருக்கிற இந்த பிளாக்குக்கு நம்மளால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன சொன்னோம்? வெளிய கவர் பண்றக்கூடிய ஏரியா மட்டும் தான் சர்ஃபேஸ் ஏரியா. So, exterior of 3D object is called surface area. So, வெளிய என்னென்ன ஷேப்ஸ்லாம் தெரியுது? Total surface area of block. நமக்கு குடுத்திருக்கிற பிளாக், இந்த பிக்சரோட பிளாக்குக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பிக்சர் நமக்கு வெளிய தெரியுது? கியூப் தெரியுது. அப்போ அத ஃபர்ஸ்ட் எழுதிருவோம். கியூபுக்கு total surface area of cube. Cube is a total surface area. பிளஸ் அடுத்து என்ன ஷேப் தெரியுது? ஹெமிஸ்பியர் மேல வச்சிருக்கிறது கிளியரா தெரியுது. ஹெமிஸ்பியர் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர். எஸ். இந்த 2 தான் நமக்கு தெரியுது. ஆனா ஹெமிஸ்பியரோட ஷேப் நமக்கு ஃபுல்லா தெரியல. ஃபுல்லா தெரியல மீன்ஸ் அதோட பேஸ். அதோட பேஸ் வந்து நமக்கு தெரியல. அப்ப எத மைனஸ் பண்ணணும்? மைனஸ் பேஸ் ஆஃப்
ஹெமிஸ்பியர். ஏன்னா ஹெமிஸ்பியரோட பேஸ் நமக்கு தெரியல கியூப் மேல வைக்கும் போது. அந்த பேஸ் என்ன ஷேப்ல இருக்கு? ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற பிளாக்குக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிளாக் கண்டுபிடிக்க சொன்னா என்னென்ன ஷேப் வெளியே தெரியுதுன்னு பார்ப்போம். கியூப் தெரியுது, ஹெமிஸ்பியர் தெரியுது. ஹெமிஸ்பியரோட ஷேப் ஃபுல்லா தெரியுதா? இல்ல. அதோட அடிப்பக்கம் நமக்கு அப்படி கம்ப்ளீட்டா அது மறைஞ்சிருது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம்? பேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியரை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நான் சர்க்கிள் டிரா பண்ணாததுனால உங்களுக்கு இமேஜ் வந்து கிளியரா தெரியல. இப்போ அந்த சர்க்கிளை நான் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இந்த கியூபுக்கு மேல ஹெமிஸ்பியரை வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஹெமிஸ்பியரோட கர்வ்டு மட்டும் தான் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியால வெளியே தெரியுது. அந்த கர்வ்டு மட்டும் தான் வெளியே தெரியுது. சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது எக்ஸ்டீரியர் வெளியே தெரியறது மட்டும் வெளியே தெரியற இருக்கிற ஏரியா மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனால தான் என்ன தேவையில்லை. இந்த பேஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கு? கீழே பார்த்தாலே தெரியுது நமக்கு என்ன ஷேப்ல இருக்கு? சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை என்ன பண்ண போறோம்? ஏரியா ஆஃப் சர்க்கிளை மைனஸ் பண்றோம். 2 ஷேப் கிளியரா தெரியுது. ஹெமிஸ்பியர், கியூபு கிளியரா தெரியுது. ஆனா ஹெமிஸ்பியர் என்ன தெரியல? ஹெமிஸ்பியரோட பேஸ் வந்து நமக்கு தெரியல. அந்த பேஸ் என்ன ஷேப்ல இருக்கு? ஏரியா ஆஃப் சர்க்கிள்ல இருக்கு. அதை மைனஸ் பண்ண போறோம். இதுதான் நம்ம ப்ராப்ளம்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் கியூபோடது நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 150 சென்டிமீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண போதும். திஸ் இஸ் ஃபார் ரஃப். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு கீழே நான் இந்த இமேஜஸ் அட்டாச் பண்ணி எப்படி ஃபார்முலா வந்திருக்குன்னு எழுதியிருக்கேன். நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது இந்த கீழே உள்ள பார்ட்டை எழுத வேண்டாம். ஃபார் எக்ஸாம் வியூ வந்து டோன்ட் ரைட். திஸ் இஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ மேலே உள்ளது ஃபார் கியூப் போர்ஷன், ஹெமிஸ்பியர் போர்ஷன்னு போயிட்டு டைரெக்டாக என்ன எழுதிடலாம்? நம்ம ஃபார்முலாக்குள்ளே வந்துடலாம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கியூபோடது என்னது? 150 ப்ளஸ் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னது? 2 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எதை மைனஸ் பண்ணணும்? ஹெமிஸ்பியரோட பேஸ். ஹெமிஸ்பியரோட பேஸ் எப்படி இருக்கும்? ஹெமிஸ்பியரோட பேஸ் எப்படி இருக்கு? சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ எதை மைனஸ் பண்ண போறோம்? ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்னது? பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பண்ண போறோம். ஸோ நான் முன்னாடி கண்டுபிடிக்கும் போது ஏன் கியூப் போர்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சோம், ஏன் ஹெமிஸ்பியர் போர்ஷனை கண்டுபிடிக்கலனா நமக்கு இங்க லைக் டேர்ம்ஸ் வரும். ஏன்னா நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிளை மைனஸ் பண்ணும்போது இங்கேயும் பை ஆர் ஸ்கொயர், இங்கேயும் பை பை, இங்கேயும் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஸோ லைக் டேர்ம்ஸ் பண்ணும்போது இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதை அப்ளை பண்ணி பண்ணும்போது நமக்கு பெருசா வரும். ஸோ இங்க லைக் டேர்ம்ஸ் பண்ணும்போது நம்ம மைனஸ் பண்ணிட்டா இந்த ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் ஆர் 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ லைக் டேர்ம்ஸா இருந்தா நம்ம அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம் சைன்ஸை பொறுத்து. இங்க 2க்கு முன்னாடி பிளஸ் இருக்கு, இங்க பை ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. ஸோ டிஃபரண்ட் சைன். அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 2 பை ஆர் ஸ்கொயர்ல இருந்து ஒரு பை ஆர் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன மட்டும் இருக்கும்? ஒரே ஒரு பை ஆர் ஸ்கொயர் இருக்கும். பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? எது பெருசு? 2 தான் பெருசு. 2க்கு முன்னாடி என்ன இருக்கு? ஸோ பிளஸ் போடணும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 150 பிளஸ் பையோட வேல்யூ என்ன யூஸ் பண்ண போறோம்? 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ. ஆரோட வேல்யூ நம்ம முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆரோட வேல்யூ என்னது? 2.1. அப்ளை பண்ணலாம். 2.1 2.1 இன்டூ 2.1. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். ஏன்னா அடிஷன் மல்டிபிகேஷன் இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிபிகேஷன் தான் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணா ஹியர் 1. இங்க 21 எப்போ வரும்? 3 டைம்ஸ் வரும். இங்க பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ பாயிண்ட் வைக்கும்போது 0.3ன்னு வந்துரும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னு எடுத்து எழுதலாம். 150 பிளஸ் 22 இன்டூ 0.3 இன்டூ 2.1. ஸோ இப்போ மல்டிபிகேஷனை முடிச்சிடணும். 22 இன்டூ 0.3னா 22 இன்டூ 3னா என்ன வரும்? 6. 66. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 1. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 150 பிளஸ் 6.6 இன்டூ 21. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும். 66 இன்டூ 21. அடுத்து நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், டோட்டலாக 2 டிஜிட். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை 2 நம்பருக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்? பாயிண்ட் வைக்க போறோம். மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா 66 21. ஸோ 1 தான். ஸோ 66 அப்படியே போட்டுடலாம். 2 6 are 12.
here 1 carry 12 13. So 6 8, right? So இப்போ வந்து 150 plus 13.86. ஏன் ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிருக்கோம்? இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட். டோட்டலா 2 டிஜிட்ஸ். 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணலாம். ஸோ இதை ஆட் பண்ணா 150 போட்டுக்கலாம். இங்க 13 பாயிண்ட். இதுல எது ஒன்ஸ் பிளேஸ்? 3 தான் ஒன்ஸ் பிளேஸ். அப்போ ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேரா ஒன்ஸ் பிளேஸ் போடுவோம். 86. ஸோ இப்போ இதை பிளஸ் பண்ணா 6 8 அப்படியே கீழே இறக்கிடலாம். இது 3 ஹியர் 6 1. ஸோ ஆன்சர் நமக்கு இதுதான். என்னது? 163.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எதோடது? இந்த டெக்கரேஷன் பிளாக்கோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிளாக். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிளாக் நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 163.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனாலும் எழுதிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனா 8 இருக்கு. அப்போ பிளஸ் 1 சேர்த்தா இட் இஸ் 164 சென்டிமீட்டர் ஸ்கொயர் approximately. ஸோ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் அவர் பிளாக்கோட ஆன்சர் வந்து 163.86. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதலாம். ஆனால் புக் ஆன்சர் வந்து நமக்கு பாயிண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஒரு டெக்கரேஷன் பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெக்கரேஷன் பிளாக் 2 சாலிடால இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 சாலிட்ஸ் தட் இஸ் கியூப் அண்ட் ஹெமிஸ்பியர் ஷேப்ல இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த பிக்சரும் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க. எல்லா கிவனும் கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க. இதுல நம்ம என்ன மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வெளியே உள்ள ஏரியா மட்டும் தான் பார்க்க போறோம். தட் இஸ் எக்ஸ்டீரியர். அவுட் சைட்ல உள்ளது. அவுட் சைட் நமக்கு இந்த பிக்சர் என்னென்னலாம் தெரியுதோ அதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்தவரை எக்ஸ்டீரியர் ஆஃப் 3D ஷேப். ஸோ இந்த இமேஜ நம்ம வெளிய இருந்து பார்த்தா கியூப் இருக்கு, ஹெமிஸ்பியர் இருக்கு. ஆனா ஹெமிஸ்பியர் ஃபுல்லா தெரியாது. ஹெமிஸ்பியர் மேல அந்த கர்வ்டு மட்டும் தான் தெரியும். அப்ப அந்த பேஸ நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சா போதும். மித்ததெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்ட் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ கிவன் எழுதிக்கோங்க. இந்த டெக்கரேஷன் பிளாக் என்ன காம்பினேஷன்ல இருக்கு? கியூப் அண்ட் ஹெமிஸ்பியர் காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ இந்த 2 குடுத்ததுனால இந்த கண்டிப்பா இந்த 2மே நம்ம யூஸ் பண்ண போறோம்னு தான் அர்த்தம். அதனால இங்க கியூப் போர்ஷன், ஹெமிஸ்பியர் போர்ஷன் அடுத்த பேஜ்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கியூப் போர்ஷன், ஹெமிஸ்பியர் போர்ஷன். கியூபுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சாச்சு. ஏன் ஹெமிஸ்பியருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலனா, இங்க ஏரியா வந்து நம்ம என்ன பண்ண போவோம்? மைனஸ் பண்ணுவோம். அப்ப ஏரியா மைனஸ் பண்ணும்போது பை ஆர் ஸ்கொயர் வருமா? லைக் டேர்ம்ஸ் வரும். அதனால நம்ம ஹெமிஸ்பியர் போர்ஷனை அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணாம அந்த ரேடியஸோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபார்முலா எழுது. இது வந்து ரஃப் தான். ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் இது எழுத வேண்டாம். ப்ராப்ளம் எழுதும் போது நீங்க எழுத வேண்டாம். கியூப் போர்ஷன், ஹெமிஸ்பியர் போர்ஷன் சொல்லிட்டு இது ரஃப் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் டைரக்டா நம்ம அப்ளை பண்றதுக்கு போயிடலாம். ஸோ டைரக்டா நம்ம இதை எழுதிடலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் பிளாக்ல என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோம்? சர்ஃபேஸ் ஆஃப் கியூப் பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் மைனஸ் பேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் தட் இஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான். ஸோ நம்ம வேல்யூ முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம் 150. ஸோ ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா யூஸ் 2πr ஸ்கொயர் r ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ்னால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். சப்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பரோட சைனை போட்டால் தட் இஸ் பிளஸ் πr ஸ்கொயர். ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணால் டைரக்டாக ஆன்சர் வரும். எதுவுமே டிவிஷனோ கேல்குலேஷன் பெருசாக போகாது. அந்த பிளாக் கொடுத்துருக்கிற பிளாக் இருக்குல்ல, நம்ம கொடுத்துருக்கிற பிளாக்ல சர்ஃபேஸ் ஏரியானா வெளியே தெரியறது தான். தட் இஸ் எக்ஸ்டீரியர் ஆஃப் 3D ஷேப்ஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வெளியே நம்ம பார்க்கும்போது என்னென்ன ஷேப் தெரியுது? கியூப் தெரியுது, ஹெமிஸ்பியர் தெரியுது. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடலாம் யோசிக்காம. ஆனால் ஹெமிஸ்பியரோட ஃபுல் ஷேப் அப்படியே நமக்கு தெரியுதா? இல்லை. இதோட பேஸ் வந்து என்ன ஆகுது? கட் ஆகுது. இதோட பேஸ் நமக்கு வெளியே தெரியாது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவில் வெளியே தெரியாததை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேர்த்துக்க கூடாது, ப்ளஸ் பண்ண முடியாது. அப்போ ஹெமிஸ்பியர்ல இருந்து எதை மைனஸ் பண்றோம்? பேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியரை மைனஸ் பண்றோங்கிற இந்த ஒரு பேஸ் நாலேஜ் தெரிஞ்சா இந்த ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை மாதிரியான சிமிலர் ப்ராப்ளம் வேற நம்பர்ஸ் வச்சு கேட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் டயாமீட்டரோட வேல்யூவை அவங்க சேஞ்ச் பண்ணலாம். 2.1ன்னு கொடுக்கலாம். 2.1 கொடுத்தாலும் 2.1 டிவைடட் பை 2ன்னு வச்சு போடுங்க. ஏன்னா இங்க வேல்யூ சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேற நமக்கு கொஸ்டின் கேட்கணும்னா இதே மாதிரி சிமிலர் கொஸ்டின்ல வேற நம்பர்ஸ்ல கேட்கலாம். 2.1ன்னு கேட்டா 2.1 டிவைடட் பை 2னே ரேடியஸை வச்சு பண்ணலாம். அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 வரும். 22/7 வரும்போது கேன்சல் ஆகும். ஸோ இங்க நமக்கு வந்து
2 டேபிள்ல கேன்சல் ஆனதுனால நம்ம என்ன பண்ணியாச்சு 4.2வ கேன்சல் பண்ணி வச்சிருக்கோம். கேன்சல் பண்ண முடியலன்னா, ஃபிராக்ஷன்லயே வச்சு பண்ணுங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது பையோட வேல்யூ சேர்த்து கேன்சல் ஆயிரும். ஸோ வேற வேல்யூ குடுத்தாலுமே ப்ராப்ளம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். என்ன தெரிஞ்சிருக்கணும்? பேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியரை மைனஸ் பண்றதுங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராப்ளமோட பேஸ் அதுதான். ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொன்னா, சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்டீரியர் ஆஃப் 3D ஷேப்ஸ் தான் சர்ஃபேஸ் ஏரியா. வெளிய தெரியிற பார்ட் மட்டும் தான். ஸோ ஹெமிஸ்பியரோட பேஸ் நமக்கு தெரியாது. அதனால மைனஸ் பண்ணி டைரக்ட்டா அப்ளை பண்ணி என்ன பண்ணியாச்சு? ப்ராப்ளம் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.